வெல்கம் டு ஆல்நெட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரியிலேருந்து மராத்தியர்கள் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் மராத்தியர்கள் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் 2016 2023 வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2016 கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜி மன்னராக முடிசூட்டி கொண்ட இடம். சிவாஜி மன்னராக முடிசூட்டி கொண்ட இடம் ராஜ்கார் கோட்டையில் தான் சிவாஜி மன்னராக முடிசூட்டி கொண்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2017 கேட்கப்பட்டது. சிவாஜியின் முடிசூட்டு விழா நடைபெற்ற கோட்டை. சிவாஜியின் இது சேம் கொஸ்டின் தான், முதல்ல கேட்டதும் இதுவும் சேம் கொஸ்டின் தான். ஸோ இதில் ராஜ்கார்னு கொடுத்துருக்காங்க, இதில் ரெய்கார்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சேம் தான். ஸோ ரெய்கார் கோட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி இருக்கிறது. ஸோ இதில் சரியாக பொருந்தி இருக்கிறது ஆப்ஷன் பி, அப்சல் கான் பிஜப்பூர் சுல்தான். இது சரியாக பொருந்திருக்கு, மிச்சம் எல்லாமே தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வித்யபோஜா என்று அழைக்கப்பட்ட தஞ்சை மராத்தி ஆட்சியாளர் யார். வித்யபோஜா என அழைக்கப்பட்ட தஞ்சை மராத்தி ஆட்சியாளர் முதலாம் சரபோஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொரில்லா போர் முறை என்றால். கொரில்லா போர் முறை அப்படிங்கிறது முறைசாரா போர் முறை. நெக்ஸ்ட் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, போர் கொடுத்துருக்காங்க, அது நடைபெற்ற இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தோப்பூர் போர் கிபி 1616 நடைபெற்றது. வேலூர் போர் கிபி 1604 நடைபெற்றது. உத்திரமேரூர் போர் கிபி 1601 நடைபெற்றது. தாமிரபரணி போர் கிபி 1532 நடைபெற்றது. தோப்பூர் போர் 1616, வேலூர் போர் கிபி 1604, உத்திரமேரூர் போர் கிபி 1601, தாமிரபரணி போர் 1532. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 2018 கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்கலாம். சிவாஜி யாருடன் புரந்தர் உடன்படிக்கை செய்து கொண்டார். ஸோ புரந்தர் உடன்படிக்கை சிவாஜி யாருடன் செய்து கொண்டார்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் ஏ, ராஜா ஜெய்சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர். வருவாய்த்துறை அலுவலர்கள் கர்கூன்கள் என்று அழைக்கப்பட்டனர். வருவாய்த்துறை அலுவலர்கள் கர்கூன்கள் என்று அழைக்கப்பட்டனர். யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவுமணி அடித்தது. ஸோ மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமான படையெடுப்பு அகமது ஷா அப்தாலியின் படையெடுப்பு. அகமது ஷா அப்தாலியின் படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. நெக்ஸ்ட் சிவாஜியின் பாதுகாவலர் என அழைக்கப்படுபவர் தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ் சிவாஜியின் பாதுகாவலர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1761 அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய அரசின் பீஷ்வாவாக இருந்தவர். ஸோ அகமது ஷா அப்தாலி இந்தியாவின் மீது படையெடுத்த போது மராத்திய பேரரசின் பீஷ்வாவாக இருந்தவர் பாலாஜி பாஜிராவ். தமிழகத்தை சேர்ந்த போராளிகள் மற்றும் கேரளவர்மனோடு தொடர்பில் இருந்த மராத்தியர். தமிழகத்தை சேர்ந்த போராளிகள் மற்றும் கேரளவர்மனோடு தொடர்பில் இருந்த மராத்தியர் தூண்டாஜி வாக். மன்னர் தூண்டாஜி வாக் தான் கேரளவர்மன் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த போராளிகளோடு தொடர்பில் இருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கால வரிசைப்படுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் மன்னன் பாலாஜி விஸ்வநாத். முதல்ல வரும். முதலாம் பாஜிராவ் இரண்டாவது வரும். பாலாஜி பாஜிராவ் மூன்றாவது வரும். மாதவராவ் 4வது வரும். ஃபர்ஸ்ட் பாலாஜி விஸ்வநாத், செகண்ட் முதலாம் பாஜிராவ், மூன்றாவது பாலாஜி பாஜிராவ், நான்காவது மாதவராவ். ஸோ த ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம். துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் 4 லட்சம். நெக்ஸ்ட் 2019 கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்கலாம். பீஷ்வாக்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுவர் பாஜிராவ். மன்னன் பாஜிராவ்
தலை சிறந்தவர்களாக போற்றப்படுகிறார் பீஷ்வாக்களில். நெக்ஸ்ட் வந்து சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் வந்து சாம்பாஜி. சிவாஜிக்கு அடுத்து அரியணை ஏறியவர் சாம்பாஜி. 1659 பிஜப்பூர் படை தளபதி அப்சல் கானை கொன்றவர். ஸோ 1659 பிஜப்பூர் படை தளபதி அப்சல் கானை கொன்றவர் வந்து சிவாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் வந்து ஆப்ஷன் டி நாக்பூரின் பான்ஸ்லே. நாக்பூரின் பான்ஸ்லே. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? ஸோ கிராமத்தின் பாதுகாவல் வந்து பாட்டில்களின் பொறுப்பு. ஆப்ஷன் டி பாட்டில். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாவல் என்பதன் பொருள் என்ன? மாவல் என்பதன் பொருள் வந்து சூரியன் மறையும் பகுதி. எந்த ஆண்டு முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது? இது வந்து கிபி 1713ஆம் ஆண்டு. கிபி 1713 முதல் பேஷ்வாக்களின் ஆட்சி தொடங்கியது. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சிவாஜி பிறந்த வருடம் வந்து 1627. புரந்தர் உடன்படிக்கை நடைபெற்றது வந்து 1665. சிவாஜி ஆக்ராவை வெற்றி கொண்டது வந்து 1666. சிவாஜி சத்ரபதி பட்டம் சூட்டிக் கொள்ளுதல் வந்து 1674. சிவாஜி பிறந்த வருடம் 1627. புரந்தர் உடன்படிக்கை நடைபெற்றது 1665. ஆக்ராவை வெற்றி கொண்டது வந்து 1666. சத்ரபதி பட்டம் சூட்டிக் கொண்டது வந்து 1674. ஸோ இது வந்து ஆப்ஷன் பி 3, 1, 2, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், மூக்கறுப்பு போர் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? மூக்கறுப்பு போர் நடைபெற்றது வந்து திருமலை நாயக்கர் காலத்தில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2020 மற்றும் 2021 கேட்கப்பட்டது. சிவாஜி சபையின் அஷ்டபிரதானில் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர். சிவாஜியின் சபையின் பேர் அஷ்டபிரதான். இதில் வந்து வெளியுறவு அமைச்சராக செயல்பட்டவர் வந்து சுமந்த். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர். சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் வந்து ஆப்ஷன் ஏ ஹிவ்நெரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மராத்தியர்கள் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை வந்து எப்படி அழைத்தார்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை வந்து மா பாப் என்றும் அழைக்கப்பட்டன. பஞ்சாஸ் வந்து மா பாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் முடிசூட்டு விழா 1674ஆம் ஆண்டு நடைபெற்ற கோட்டை வந்து ரைக்கார் கோட்டை அல்லது ராஜ்கார் கோட்டைன்னு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 3rd டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1895ஆம் ஆண்டு சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர். ஸோ சிவாஜி இயக்கத்தை தொடங்கியவர் வந்து ஆப்ஷன் சி பாலகங்காதர திலகர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அமத்யா மற்றும் மஜூம்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தனர். ஸோ அமத்யா மற்றும் மஜூம்தார் என்பவர்களை வந்து எதற்காக நியமனம் செய்தனர்னு தான் கேட்டிருக்காங்க. அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டனர். அமத்யா மற்றும் மஜூம்தார்கள் வந்து வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் வந்து பொறுப்பாக நியமிக்கப்பட்டனர். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண் சிசு கொலை வழக்கம் டேஷ் மத்தியில் அதிகமாக இருந்தது. ஸோ பெண் சிசு கொலை வந்து ராஜபுத்திரர்கள் மத்தியில் அதிகமாக காணப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து 2022 கேட்கப்பட்ட வினாக்கள். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை கண்டறிக. ஸோ இதில் வந்து தவறான கூற்று ஆப்ஷன் சி, சிவாஜியின் படை வீரர்களை சூரத்தில் 1665 சூறையாடினார். ஸோ இது வந்து தவறு. மிச்சம் எல்லாமே கரெக்டு. சிவாஜியின் பாதுகாவலர் வந்து தாதாஜி கொண்டதேவ். சிவாஜி ராஜ்கோஷ் கோட்டையில் முடிசூட்டி கொண்டார். ராஜ்கோஷ்னு கொடுப்பாங்க, ராஜ்கார்னு கொடுப்பாங்க, ராய்கார்னு கொடுப்பாங்க, ரெய்கார்னு கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே சேம் தான். நெக்ஸ்ட் வந்து 1674 சத்ரபதி என்னும் பேரில் முடிசூட்டினார். இது வந்து கரெக்ட். இது வந்து இயர் தப்பு. 1664 தான் சிவாஜி சூரத்தை வந்து சூறையாடினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1664ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை வந்து சூரத்.
ஸோ இதுதான் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே 1665 கொடுத்துருக்காங்க. 1664 தான் சூரத்தை வந்து சிவாஜி சூறையாடினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் சிவாஜியின் மிகப்பெரிய சாதனை வந்து ஆப்ஷன் டி, முகலாய பேரரசின் விரிவாக்கத்தினை தென்னிந்தியாவில் தோன்ற செய்தார். ஸோ அவரது முகலாய பேரரசின் எல்கையை வந்து தென்னிந்தியா வரைக்கும் விரிவடைய செய்தவர் வந்து சிவாஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வரிகள் மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள் ஆகும். சவுத் வரி என்பது அந்நியர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டி மொத்த நில வருவாயில் 25% வசூலிக்கப்பட்டது. சர்தேஷ்முகி வரி நில வருவாயில் 10% வசூலிக்கப்பட்டது. ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வரிகள் வந்து மராத்திய அரசின் வந்து முக்கிய வரி ஆதாரங்களாக இருந்தது. சவுத் வரி வந்து அந்நியர்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க வந்து 25% வந்து விதிக்கப்பட்டிருந்தது. சர்தேஷ்முகி வந்து நில வருவாயிலிருந்து 10% வந்து வசூலிக்கப்பட்டது. ஸோ த ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். ஸோ இவ்வளோ கொஸ்டின் தான் 2016 2022 வரைக்கும் மராட்டியர்கள் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. 2023 எந்த கொஸ்டினுமே கேட்கல. ஸோ மற்ற பேரரசை கம்பேர் பண்ணும்போது மராட்டியர்கள் ரிலேட்டடாக கொஞ்சம் கம்மியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.